सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः। आगीशा यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे। जन्माद्यस्य यतोऽन्वयाद् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। पृथुरुवाच वरान् विभो त्वद्वरदेश्वराद्बुधः कथं वृणीते गुणविक्रियात्मनां ये नारकाणामपि सन्ति देहिनां तानीश कैवल्यपते वृणे न कामये नाथ तदप्यहं क्वचित् न यत्र युष्मच्चरणाम्बुजासवः महत्तमान्तर्हृदयात् मुखच्युतः विधत्स्वकर्णायुतम् एष मे वरः स उत्तमश्लोकमहन्मुखच्युतः भवत्पदाम्भोजसुधाकणानिलः स्मृतिं पुनर्विस्मृततत्त्ववर्त्मनां कुयोगिनां नो वितरत्यलं वरैः। भगवान பிருது மகாராஜா அஸ்வமேத யாகத்தை நிறுத்தினதுக்கப்புறம் பகவான் அங்கே தோன்றி என்ன வரம் வேணுமோ கேளு அப்படிங்கிறார். அதாவது ஒரு ஜென்ரலாக பகவான் தோணும் பொழுது என்ன வரம் வேணுமோ கேளு, ஏதோ நினச்சிண்டா அதனால நான் உனக்கு வரம் தரேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இங்கே ஒரு பகவான் அவருடைய அம்சாவதாரமாக இருக்கக்கூடிய பிருத்து, அந்த பிருத்துவனிடத்தில் கேட்குறார். அதனால அது ஒரு ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான கட்டமாக இருக்குது அந்த இடத்துல. ஏன்னா பிருது மகாராஜா அப்படியே பார்த்துட்டே இருக்கார். பகவானுக்கும் பிருத்துவை விட்டு போகணுங்கிற மனசே இல்லையா. அதனால அப்படி ஒரு கையை கருடன் மேலே அப்படி வச்சுண்டு பூமியில் கால் படுற மாதிரி, ஏன்னா அவனுக்கு வரம் கொடுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் பகவானுக்கும் இருக்குது. அதனால் பிருத்து சொல்கிறார், உங்கள்கிட்டேருந்து வரங்கிறத நாங்கள் எப்படி கேட்போம்? கைவல்யப்பதே, கைவல்யத்தை கொடுக்கக்கூடியவன் நீ. அதனால் உங்ககிட்டேருந்து நாங்கள் எப்படி வரத்தை கேட்க முடியும்? ஏன்னா கேட்குறவா எப்படி இருப்பான்னா, குணங்கள், இந்த மாயையினுடைய பரிணாமமாக இருக்கக்கூடிய இந்த ஜகத்தில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் வேணுங்கிறதுக்காக தானே கேட்பா எல்லாரும் வரம்ங்கிறது. ஐதர் ஐகிக காமமாக கேட்பா, இல்லைன்னா பாரத்ரியம்பா, அதாவது ஆமுஷ்மிகம், வேறு உலகத்தில் எனக்கு சந்தோஷமாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த உலகத்தில் இருக்கிற சந்தோஷத்தெல்லாம் அனுபவிச்சாச்சு, சொர்க்க சுகத்தையும் நமக்கு பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி பண்ணுறவாளும் இருப்பா. இது எல்லாமே ஒரு இட் இஸ் நாட் இட்டர்னல். அது அந்த பேங்க் பேலன்ஸ் குறைஞ்ச உடனே நம்மளால் அனுபவிக்கிறதும் குறைஞ்சிடும். அதுக்கப்புறம் திருப்பியும் we have to increase the bank balance போய் திருப்பி அனுபவிக்கிறதுக்கு. ஏன்னா க்ஷீணே புண்ணிய மர்த்திலோகம் விசந்தி. அப்படி இருக்கிறதுனால இதெல்லாம் ஸ்வர்க்கத்திலேருந்து ஆரம்பித்து அல்லது பிரம்மலோகத்திலேருந்து ஆரம்பித்து கீழே நரக்கம் வரையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் பதவிகள் எப்படின்னா, இட் இஸ் அ போர்ட்ஃபோலியோ தட் இஸ் பீன் கிவன். அண்ட் அந்தந்த புண்ணியவசாத்து இந்தந்த ஒரு பொசிஷனில் அவள் இருந்துட்டுருக்கா, அவ்வளவுதானே. அதனால் எனக்கு அதெல்லாம் வேண்டாம். நான் காமையே நாத ததப்பியகம்ங்கிற இடத்துல சொல்லும்போது மோட்சம் கூட எனக்கு வேண்டாம், நீ கைவல்ய பற்றியாக இருந்துட்டு போ, எனக்கு அதை பற்றி இல்லை. ஆனால் எனக்கு மோட்சம் வேண்டாம். ஏன்னா எந்த மோட்சத்தில் உன்னுடைய சரணாம்புஜ ஆசவகா, உன்னுடைய திருவடியிலேருந்து வரக்கூடிய அந்த தேனை என்னால் சுவைக்க முடியலைன்னா எனக்கு அந்த மோட்சம் கூட வேண்டாங்கிற. ஏன்னா மோட்சத்தில் நம்ம நிர்குண பிரம்மம், பரபிரம்மம், அந்த ஆனந்த ரசம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போகும் பொழுது இந்த சகுண உபாசனைங்கிறது ஒரு படி கீழே வந்துடுறதே. இந்த இதில் குவலயானந்தத்தில் ஒரு ஸ்லோகம் ஒன்று உண்டு. அதாவது பஸ்மோத்தூலன இந்த சகுண உபாசனையை பூரா அப்படியே ஒரு வெளிச்சமாக அதை பிரகாசமாக அதை சொல்லிட்டு, இந்த மோட்சம்ங்கிற மோகம் என்ன பண்ணுறதுன்னா இந்த சகுண உபாசனைங்கிற ஒரு லைட்டை எங்கிட்டேருந்து எடுத்துடுறது பாரு அப்படிங்கிறார். ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு பார்வை அது. மோட்சத்தை நம்ம எப்போவுமே இட் இஸ் லைட், பிரகாசம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அவர் மோட்சத்தை ஒரு மோகம்னு சொல்லி இந்த சகுண உபாசனையை ஒரு பெரிய ஒரு வெளிச்சம் மாதிரி சொல்லுவார்.
அதனால் இங்கே வந்து அந்த யுஷ்மத் சரணாம்புஜ ஆசவா, அந்த உன்னுடைய திருவடியை அனுபவிக்கிறதுங்கிற ஒரு சுகம் எனக்கு இல்லைன்னா எனக்கு மோட்சம் கூட தேவையில்லைங்கிறார். அதனால் உன்னுடைய கதையை கேட்கறதுக்கு மகத்துக்களினுடைய சாதுக்களினுடைய ஹிருதயத்திலேருந்து வர்றதோலையும் அந்த கதை அவளுடைய அனுபவத்தோடையும் சேர்ந்து வரக்கூடிய அந்த கதைகள், அதனால அது அப்படியே அந்த முகத்திலேருந்து சொட்டக்கூடிய அமுத எனக்கு கேட்கறதுக்கு 10,000 காது கொடு போகிறோங்கிறார். கர்ண அயுதம் ஏஷமே வரஹாங் ச உத்தம ஸ்லோக மகன்மத் முகச்சுதா பவத் பதாம்போஜ சுதாகணா அனிலா. அந்த அந்த தேனில் அப்படி தேன்லேருந்து தொட்டுண்டு வரக்கூடிய ஒரு காத்து பட்டாலே தத்துவத்தை மறந்தவர்கள் மறுபடியும் தத்துவத்தை வந்து ஞாபகப்படுத்துவான்னு இருக்கு. ஸ்மிருதிம் புனகா விதரதி அப்படிங்கிறோம். அதனால் மற்ற வரங்கள்லாம் எனக்கு வேண்டவே வேண்டாம். எந்த ஒரு திருவடி தேன் இருந்தால் அந்த திருவடி தாமரையிலேருந்து வரக்கூடிய தேன் கூட கேட்கல. சுதா கண அனிலகாங்கிறார். அந்த ஒரு துளியிலேருந்து வரக்கூடிய அந்த ஒரு காற்று போரும் எனக்கு. அதனால இப்போ குயோகினாம் ஒரு கெட்டவர்களினுடைய ஸ்மிருதியை கொடுத்துடுறது, கெட்ட யோகியாக இருந்தால் கூட அவளுக்கு வந்து ஒரு நினைவை ஊட்டிடுறது. அதனால் மற்ற வரங்கள் எனக்கு தேவையில்லைன்னு சொல்கிறார். மேலே 26லேருந்து ஆரம்பிக்கணும். யசிவ சிவம் சுஷ்ரவ ஆரிய சங்கமே எதிர்ச்சயா சோபசுருணோதி தே சகிருத்து கதம் குணஜோ விரமே த்வினா பசும் ஸ்ரீரியத் பிரவவ்ரே குணசங்கிரக இச்சையா. இந்த ஸ்லோகங்கள்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்கும், டஃப்பாக இருக்கும். சுஷ்ரவ ஹே சுஷ்ரவா, இது வந்து சம்போதனம் இந்த இடத்துல. ஒரு நிமிஷம். ஓகே. யசிவம் சுஷ்ரவ ஆரிய சங்கமே எதிர்ச்சயா சோபசுருணோதி தே சகிருத்து கதம் குணஜ்ஞः விரமேத் வினா பசும் ஷரீர் யத் பிரவவ்ரே குணசங்கிரக இச்சையா. இப்போ பக்தி வந்து நமக்கு இருந்ததுன்னா ஸ்ரீதர சுவாமியினுடைய அவதாரிக்கையை பார்த்துட்டு போவோம் இந்த ஸ்லோகத்துக்கு. நனு பக்தி முக்தி பலா ஏவ. வாஸ்தவம் தான், பக்தி ரொம்ப முக்கியம் இல்லைன்னு சொல்லலை. எனக்கு முக்தி கூட வேண்டாம், எனக்கு பக்தி இருந்தால் போரும், பகவானுடைய கதையை கேட்கறதுக்கு எனக்கு 1000 காது 10,000 காது வேணுங்கிறார். வாஸ்தவம் தான். ஆனால் அந்த பக்தி இஸ் கோயிங் டு லீட் டு முக்தி இல்லையா? பக்தி முக்தி பலா ஏவ, முக்தியை பலமாக கொண்டதாக தானே இருக்கு. அதः பலம் விஹாய சாதனே பவதः கோயம் ஆக்ரஹா இத்தியாசங்கிய ஆக. இந்த இந்த சாதனத்தில் போய் நீ வந்து ஒரு உடும்பு பிடி மாதிரி பிடிச்சிட்டு இருக்கியே, சாத்தியமான முக்தி வேண்டாங்கிறியே. பலம் விஹாய சாத்தியமாக இருக்கக்கூடியது, பலமாக கிடக்கக்கூடியது நமக்கு முக்தி. அந்த முக்தியை விட்டுட்டு சாதனமாக இருக்கக்கூடிய இந்த பக்தியில் உனக்கு ஏன் அப்படி ஒரு ஆக்ரகம்? இது ஆசங்கிய. அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி இருக்கான். ஹே சுஷ்ரவா, உன்னுடைய கீர்த்தியே மங்களகரமான கீர்த்தி. அங்கே ஆரம்பிக்கிறார். ஹே சுஷ்ரவஹான்னுட்டு பகவானை அட்ரஸ் பண்ணுறதே மங்கள கீர்த்தே தே சிவம் யசா. உன்னுடைய இந்த புகழை வந்து எதேச்சியாக ஒருத்தன் உன்னுடைய இந்த கதையை கேட்டான்னாலே அவனுக்கு இம்மிடியட்டாக ஒரு ஆரிய சங்கமே அவனுக்கு வந்து ஒரு ஆசை வந்துட போகிறது. அவனால் வந்து கேட்காம இருக்க முடியாது. உடனே அதாவது குணஜ்ஞனாக ஆயிடுறான். ஹீ பிகம்ஸ் எ பர்சன் ஹூ இஸ் அ பர்சன் ஹூ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் குவாலிட்டிஸ் அப்படிங்கிறார். குண அதிசயங்கள் இங்கே வந்து சாதாரண இவன்கிட்ட நல்ல குணம் இருக்குது அதனால் இவன் சொல்கிற பேச்சை கேட்கலாங்கிற மாதிரி கிடையாது. பகவானிடத்தில் இருக்கக்கூடிய அனந்த கோட்டி கல்யாண குணங்கள் சொல்கிறோமே, அந்த குணங்களை அறிந்தவனாக இருக்கும் ஒருவன் உன்னுடைய ஒரு புகழை வந்து கேட்டுட்டான்னா அவனால் எப்படி அதிலேருந்து விலக முடியும்? விரமேத்து கதம் விரமேத்துங்கிறார். எப்படி, ஹவு கேன் ஹி ஸ்டாப் ஹிம்செல்ஃப் ஃப்ரம் தட்? அவன் திருப்பி மறுபடியும் அதையே கேட்கணும்னு தானே அவனுக்கு வந்து புத்தி போயிட்டே இருக்கும். வேற எதையும் கேட்க வேண்டாம், அதையே திருப்பி கேட்கலாமான்னு தானே ஒரு ஆசை வந்துன்னு இருக்கும். அதை இங்கே சொல்கிறார். ஸோ ஹே சுஷ்ரவஹாங்கிறது தான் சம்போதனம் அந்த இடத்துல. ரொம்ப ஒரு நல்ல புகழை கொண்டவர், மங்களகரமான ஒரு புகழை கொண்டவர். அதாவது எந்த புகழை கேட்டால் நமக்கும் அந்த மங்களம் உண்டாகுமோ, சுபம் நன்மை உண்டாகுமோ, அந்த மாதிரி ஒரு புகழ் பகவானுக்கு இருக்குது. இந்த தே சிவம் யசா எதிர்ச்சையா ஆரிய சங்கமே
சக்ருத்து உபஸ்ருணோதி அப்படி. சிவம் யசா உன்னுடைய மங்களமான ஒரு புகழை, நல்ல ஒரு புகழை, யசா புகழுங்கிறது இந்த இடத்துல வெறும்ன போற்றி போற்றி டைப்ஸில் இல்லை, நம்ம வந்து கதையே சொல்கிறோம். ஏன்னா பகவானை புகழறதுங்கிறது அவனை பலவிதமான தேர் ஆர் மெனி அவென்யூஸ் டு பிரேஸ் ஹிம் இல்லையா. அதில் கதாசிரவணமும் ஒரு கைண்ட் ஆஃப் பகவத் ஸ்துதி தானே. ஸோ சிவம் யசா உன்னுடைய மங்களகரமான அந்த புகழை எதிர்ச்சையா பிரசங்காத்து அங்கே வந்து எதையோ போஸ்ட் டெலிவர் பண்ண வந்தவனாக இருக்கலாம், சொல்ல முடியாது. அந்த மாதிரி எதிர்ச்சையா எதேச்சியா ஆரிய சங்கமே ஒரு கூட்டத்தில் ஆரியர்கள்னா இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப ஒரு சத்புருஷர்கள் இருக்கக்கூடிய ஒரு சங்கத்தில் மகான்களுடைய சேர்க்கையில் சத் சங்கத்தில், ஆரிய சங்கமம்னாலே சத் சங்கம், சாது சங்கமத்தில் எதிர்ச்சையா தே சிவம் யசா யஹா உபஸ்ருணோதி சக்ருத்து. சக்ருத்துன்னு ஒரு முறை ஒரு தடவை அவன் வந்து கேட்டான்னா, உபஸ்ருணோத்திங்கிறச்சு இங்கே யூஸ்வலி உபங்கிறதுக்கு பக்கத்தில் இருந்து கேட்டானே எனில் எப்படி அவனுக்கு கேட்க முடியுமோ அந்த அளவுக்கு, சும்மா தூரக்கேந்து ஏதோ முணுமுணுக்கிறா இல்லை, உபனாலே சமீபம்னு அர்த்தம். ஸோ உபஸ்ருணோதி பக்கத்தில் அப்படி வந்து அவன் கேட்குறானோ அப்பேற்பட்ட குணஜ்ஞா சேத்து சஹா. அப்போ அதில் பசும் வினா கதம் விரமேத்து, இதை வந்து எப்படி அன்வயம் பண்ணோன்னா, நமக்கு வந்து ஒரு அவன் குணங்கள் அறிந்தவனுங்கிறதுனால பசும் வினா பசுவை தவிர அவன் வந்து மிருகமாக இல்லைன்னா, குணங்களை தெரிஞ்சவனாக இருந்தான்னா அவனால் எப்படி நிறுத்த முடியும் அந்த கதாசிரவணத்தை, அந்த புகழை கேட்பதுங்கிறதுலேருந்து. ஸோ ஒரு இன்னதுன்னு தெரியாத விவேகம் இல்லாத ஒருவனால தான் அதை கேட்டுட்டு கூட எனக்கு வேண்டாம்ப்பா அப்படின்னுட்டு இந்த பக்கம் போக முடியும். குணஜ்ஞா இதில் ஏதோ நல்ல விஷயம் இருக்குது அப்படின்னு ஒருத்தனுக்கு வந்து புரிஞ்சுட்டு அந்த குணங்களை அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை அவன் புரிஞ்சுட்டான்னா அவனால் எப்படி அதுலேருந்து ஹவு கேன் ஹி ஸ்டாப் ஃப்ரம் தட். கதம் விரமேத்து கண்டிப்பாக திருப்பியும் திருப்பியும் போகத்தானே போவான். மேலும் அந்த புகழை பற்றி சொல்கிறதுக்கு சாட்சாத் அம்பாள் எடுக்கிறார் ஸ்ரீ லக்ஷ்மியை. யது ஸ்ரீஹி குண சங்கிரக இச்சையா பிரவவ்ரே, எது எந்த புகழை லக்ஷ்மியே அந்த புகழ் வந்து வேணும்னு விரும்பினாலாம், அதனால் போனான். ஸோ எந்த ஒரு உன்னுடைய புகழை மகாலட்சுமி குணசங்கிரக இச்சையா, குணசங்கிரக இச்சையா எல்லா புருஷார்த்தங்களையும் தனக்கு பெறணும்னு ஆசைப்பட்டுண்டு அம்பாள் வந்து யாரை வேண்டின்றாளோ, எந்த புகழை வேண்டினாளோ வவ்ரே பிரவவ்ரே, அப்பேற்பட்ட புகழை ஒருவன் ஒரு முறை கேட்டான்னா அவன் பசுவாக இல்லைன்னா மிருகமாக இல்லைன்னா வேற இன்னொருத்தனாக இருந்தால் தான் அவன் வந்து, அதாவது மிருகமாக இருந்தால் தான் அவன் கேட்காம போயிடுவான், திருப்பியும் வரமாட்டான். அப்படி குணஜனாக இருந்தான்னா கண்டிப்பாக இதில் திருப்பியும் அவனுக்கு பிரவருத்தி இருக்கும், அவன் வந்து திருப்பியும் வந்து இதில் விழுவான். அது வந்து நேச்சுரல் இல்லையா. அதனால் பசும் வினா அப்படிங்கிறச்சு யா விரமேத்து சகா மனுஷ்யேஷு பசுங்கிற, மனுஷியர்களுக்கு நடுவில் எவன் ஒரு தடவை கேட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி எனக்கு வேண்டான்னுட்டும் அதை ஹி ஸ்டாப்ஸ் லிசனிங், பகவத் கதையிலேருந்து அவனுக்கு வந்து ருச்சியே இல்லை எனக்கு இந்த கதையில் அப்படின்னு எவன் ஒருத்தன் விலகிறானோ அவனை வந்து யூ ஹாவ் டு கன்சிடர் ஹிம் ஆஸ் அ பசு. ஒரு மனுஷியர்களுக்கு நடுவில் பசுவாக அவனை சொல்லி யஹ ந விரமேத்து சஹா பசுஷு அப்படி பரமகுணஜ்ஞாங்கிறார். வேற ஒரு வியாக்கியாத்தை அப்படி சொல்கிறார் அதை. அதாவது எவன் ஒருவன் இதை கேட்டும் அது வந்து நிறுத்தாமல் கண்டினியூஸாக திருப்பி திருப்பி வரானோ, பசுவாக இருந்தால் கூட ஈவன் அமங் பீப்புள், ஈவன் அமங் அனிமல்ஸ், அவன் என்ன ஆகிடுறான்னா அவனை குணஜ்ஞன்னு நம்ம ஒத்துக்கணும். சில சமயம் ஏதோ கதைகள்லாம் கேட்குறோம் இல்லையா, இப்போ கண்ணனுடைய கதை இருக்கிற இடத்துல சத்சங்கம் நடக்கிற இடத்துல தினமும் ஒரு காக்கா வந்து உட்கார்றது இல்லை பசு வந்து உட்கார்றது அப்படின்னு சொல்கிறோம். அதனால் அந்த மாதிரி மிருகங்களுக்கு நடுவில் அது குணஜ்ஞான நம்ம அதை வந்து ஒத்துண்டாக்கணுங்கிற. ஏனென்றால் ஸ்ரீஹி யத் யசஹா ஏவ பிரகர்ஷேண விருத்தவதி, ஸ்ரீஹி லக்ஷ்மியானவள் எந்த குணத்தை எந்த ஒரு புகழை பிரகர்ஷேன மிகவும் அவளுக்கு வந்து அதுதான் வேணும்னு அவள் வரிக்கிறாளோ, அதுதான் வேணும் என்று வேண்டுகிறாளோ, எதுக்காக குணானாம் சர்வ புருஷார்த்தானாம் சங்கிரகா ஸ்வஸ்மின் சமாஹார ததிச்சய, தனக்கு குணங்கள் வேணும்னுட்டு இந்த கதைகளை கேட்கறதுனுடைய பாயிண்டே அதுதான். அந்த குணங்களை நம்மளால் இம்பைப் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்குறோம்.
நம்ம என்ன கற்றுக்குறோங்கிறது தானே பாயிண்ட்டு. நம்ம அதுலேருந்து கண்ணன் என்ன பண்ணா, விஷ்ணு என்ன பண்ணார் அப்படிங்கிறத சர்ச்சை பண்ணுறதுக்கோ அனலைஸ் பண்ணுறதுக்கோ இல்லை. அதுலேருந்து நம்ம எதை இம்பைப் பண்ணலான்னுட்டு லக்ஷ்மியே காத்துட்டுருக்காங்கிறார். ஸ்ரீஹி குண சங்கிரக இச்சையா, எல்லா புருஷார்த்தங்களுக்கும் ஒரு இருப்பிடமாக இருக்கக்கூடிய பொக்கிஷமாக இருக்கார் பகவான். அதிலேருந்து நம்ம என்னென்ன குணங்களை நம்ம வாங்கிக்கலாங்கிறதுக்காக பார்த்து அங்கே பக்கத்துலேயே கூட உட்காந்துட்டு அதை சேகரிச்சுட்டு இருக்காளாம் அம்பாள். ஸோ எந்த ஒரு புகழை குணசங்கிரக இச்சையா குணங்களை சேகரிக்கணுங்கிற ஒரு ஆசையினால் ஸ்ரீஹி பிரபவ்ரே ஸ்ரீயானவள் வேண்டினாளோ அப்பேற்பட்ட சிவம் தே உன்னுடைய சிவம் யசகா உன்னுடைய அழகான புகழை ஆரிய சங்கமே சத்சங்கத்தில் ஏதோ எதிர்ச்சையா உபஸ்ருணோதி காதில் ஒரு முறை கேட்டானேயனில் அவன் மிருகமாக இல்லைன்னா அவன் குணஜனாக இருந்து அதிலேருந்து விலக மாட்டான். அதனால 10,000 கேட்குறார். யசிவம் சுஸ்ரவம் ஆரிய சங்கமே எதிர்ச்சையா சோபஸ்ருணோதி தே சகிருத் கதம் குணஜோ விரமே த்வினா பசும் ஸ்ரீர்யத் பிரபவ்ரே குணசங்கிரக இச்சையா அதாபஜே त्वा अखिल पूरुषोत्तमं गुणालयं पद्मकरेव लालसः अप्यावयोरेकपति स्पृधोः कलिः न स्यात् कृतत्वच्चरणैकतानयोः. இந்த ஸ்லோகமும் சரி அடுத்த ஸ்லோகமும் சரி ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்திலையும் ஒரு வேறு விதமான ஒரு பார்வையில் அவர் எடுக்கிறார். நாங்கள் லக்ஷ்மியோட வசத்தின்னு விடுறார் பிருது மகாராஜா இங்கே. அத்தः லக்ஷ்மீः இவ அந்நிய லக்ஷ்மீः இவ அந்நிய வரத்தியாகேன துவாம் ஏவ அகம் பஜே. இதுதான் அர்த்தம் இங்கே. இப்போ அதை சொல்கிறதுக்காக இந்த ஸ்லோகம். லக்ஷ்மி எப்படி எல்லாரையும் விட்டுட்டு ஒன்னிடத்திலேயே அனபாயினி ஸ்ரீஹிங்கிறோமோ இல்லையோ அவளை விட்டு விஷ்ணுவை விட்டு விலகாமல் கூடவே இருந்துட்டு இருக்கக்கூடியவர் லக்ஷ்மி. எப்படி ஒவ்வொரு அவதாரத்திலையும் அவளும் கூடவே அவதாரம் எடுக்கிறாள் அப்படின்னு பார்க்குறோம். விஷ்ணு புராணத்தில் இருக்குது. எப்படி ராமனா பிறக்கும் பொழுது சீதையாக பிறக்கிறா, கிருஷ்ணனா பிறக்கும் பொழுது ருக்மிணியாக பிறக்கிறா அப்படின்னு ஸ்ரீஹி அனபாயினின்னு சொல்கிறார் ஸ்ரீஸ்துதியில். அங்கே அந்த மாதிரி இங்கேயும் இப்போ எப்படி அவ இருக்காளோ அந்த மாதிரி இருக்கணும்னு நான் உன்னை வேண்டுறேங்கிறார். அத ஆபஜே த்வா அகில பூருஷோத்தமம் குணாலயம் பத்மகரா இவ. பத்மகரா கையில் தாமரை வச்சுட்டு இருக்கிற லக்ஷ்மியை போல லாலசகா ஒரு ஆசை கொண்டவனாக ஒரு தெர் இஸ் அன் அவரிஸ் மாதிரி. லாலசகானா யூஸ்வலி கிரீடி ஃபார் தட், ரொம்ப ஆவலோடன்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னா இங்கே லக்ஷ்மியை போல எனக்கும் ஒரு பெரிய ஆவல், என்ன ஒன்னிடத்தில் ஒன்றை சேவிக்கணும், ஆங்கர்ச்சி முழுமையாக சேவிக்கணுங்கிறார். ஸோ யாரை துவா உன்னை, குணாலயம் குணங்களுக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடிய உன்னை, மேலும் அகில பூருஷ உத்தமம் எல்லா ஜீவராசிகளை காட்டிலும் உத்தமமாக இருக்கக்கூடிய அந்த பரபிரம்மஸ்வரூபமாகவே இருக்கக்கூடிய நீ, எல்லோருக்குள்ளேயும் அந்தர்யாமியாக இருக்கக்கூடியவன். இல்லை வெளித்தோற்றத்தில் பார்க்கறச்சே கூட சகல விதமான லீலைகளை புரிஞ்சதுனால ஹீ இஸ் த மோஸ்ட் ஐடியல் பர்சன். அதானே சொல்லணும். ஒரு ஒரு லேமேன் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு சொல்கிறேன். அகில புருஷோத்தமகாங்கிறச்சு ஹீ இஸ் த பெஸ்ட் அமங் எவ்ரிபடி. வெதர் எந்த பீயிங்கை எடுத்துக்கோங்க, எல்லா பிராணிகளையும் கன்சிடர் பண்ணும் பொழுது அவர் தான் உத்தமகா வசத்தியானவர். அகில பூருஷ உத்தமம் குண ஆலயம் குணங்களுக்கெல்லாம் ஆலயம் இருப்பிடமாக இருக்கக்கூடிய துவா உன்னை, பத்மகரா இவ தாமரைப்பூவை கையில் கொண்டிருக்கும் லக்ஷ்மியைப் போல், மகாலட்சுமியைப் போல் நானும் லாலசகா ஆவலுடன் பஜே உன்னை நான் பஜிக்கிறேன். ஏகபதி ஸ்பிருதோஹோ இப்போ தான் வருது. அதாவது ஒரு குட்டி ஹியூமரஸாக சொல்கிறார். 2 பேரும் ஒருத்தரை நோக்கி நாங்கள் காம்படிஷனில் இருக்கிறச்சு எங்களுக்குள்ளே சண்டை வராமல் பார்த்துக்கும் அப்படிங்கிறார். எனக்கும் நீ வேணும், லக்ஷ்மிக்கும் நீ வேணும், 2 பேரும் போட்டி போட்டுன்னு இருக்கோம் இங்கே, எங்கள் 2 பேருக்குள்ளே சண்டை வராமல் நீ பார்த்துக்கும், கலிஹி நஸ்யாத்து அப்படி நீ பார்த்துக்கோ. ஆவையோஹோ ஏகபதி ஸ்பிருதோஹோ துவச்சரணைகதானயோஹோ ந கலிஹி சியாத்து. இந்த சண்டை வராது, வரக்கூடாது.
அதில் என்னன்னா, ஏன்னா எங்களுக்கு கோல் வந்து உன்னுடைய திருவடியிலேயே எங்களுடைய ஒரு கான்சென்ட்ரேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால சண்டை வராது தான். ஆனால் நீனும் வராமல் பார்த்துக்கோங்கிறதும் ஒரு ஒரு சஜஷன் அங்கே இல்லையா? ஸோ லாலசா உத்சுகா எந்த கர்மாவில் அப்படின்னா இதுக்கு வந்து ஸ்ரீதர சுவாமியினுடைய இன்டர்பிரிட்டேஷன் எப்படின்னா, கர்மணி கிரியமானே யதா இந்திரேண சஹ கலிஹி ஏவம் பக்தௌ அபி கிம் லக்ஷ்மியா சஹ கலிஹி சியாத்து. இப்போ அஸ்வமேத யாகம் அதானே கான்டெக்ஸ்டோட கனெக்ட் பண்ணணுமோ இல்லையோ இதை, அதை நமக்கு ஸ்ரீதர சுவாமி எடுத்து கொடுக்குறாரு. ஏன்னா அது திடீர்னு வந்து 2 பேர் சண்டை போடுற மாதிரின்னு. அங்கே அஸ்வமேத யாகம் பண்ணும் பொழுது இந்திர பதவிக்கு சண்டை போடும் பொழுது இங்கே இந்திரன் உடனே வந்து இவாளோட இவனுடைய திருடி அந்த மாதிரி ஒரு ஒரு ரொம்ப கலகம் ஏற்பட்டு விடுத்தோல்லையோ அவள் 2 பேருக்கு நடுவில் ஒரு யுத்தமே ஏற்படுற லெவலுக்கு பிரித்து வந்து இந்திரனை கொல்ற இதுக்கு போயிடுத்தே, அளவுக்கு போயிடுத்தே. அதனால இந்திர பதவிக்கு 2 பேரும் கம்பீட் பண்ணும் பொழுது எப்படி எங்கள் 2 பேருக்குள்ள சண்டை வந்ததோ, யதா இந்திரேண சஹா கலிஹி ஆசீத்து. கலிஹின்னா கலிகாலம் ஒரு அர்த்தம், கலிஹின்னு குவாரல் சண்டை. எப்படி இந்திரனோட கூட ஒரு சண்டை ஏற்பட்டுதோ அந்த மாதிரி பக்தியில் எங்களுக்குள்ள சண்டை வரக்கூடாது. கிம் லக்ஷ்மியா சக கலிஹி சியாத்து. ஒருவேளை சண்டை வந்துருமோ லக்ஷ்மியோட, ஏன்னா அவளும் பகவானை விரும்புகிறா, நானும் விரும்புகிறேன். ஏகபதி ஸ்பிருதோஹோ, ஏகபதி ஸ்பிருதோஹோ, ஒரே ஒரு பதியினிடத்தில். பதின்னு இங்கே அவ கணவனுங்கிற அர்த்தம் லக்ஷ்மிக்கு, இங்கே தன்னுடைய லார்டு அதாவது மாஸ்டர் அப்படிங்கிற அர்த்தத்தில் பகவானா அவர் வந்து பார்க்குறார், தன்னை வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு ரக்ஷகனாக பார்க்குறார். அதனால பதி. ஏகஸ்மின் பத்தியோ ஸ்பிருதமானயோஹோ ஸ்பிருதோஹோ. ஸ்பிருதோஹோங்கிற பதம் பார்த்தோம்னா ஸ்பிருத்துங்கிற பதம் வந்து உங்களுக்கு வியாக்கரண இது கிடையாது, இதெல்லாம் ஆர்ஷ பிரயோகம் தான். ஸோ ஸ்பிருதமானயோஹோ ஆவயோஹோ, இப்படி போட்டி போடுகின்ற ஒரே மாஸ்டர் ஒரே பதி எங்களுக்கு இருக்கணும்னுட்டு போட்டி போடுகின்ற எங்களுக்கு நடுவில் கலிஹி நஸ்யாத்து வராதில்ல அப்படின்னு காக்குவா விதர்க்கா, கலி வந்துட போகிறதோ அப்படின்னு கேட்குறாராம் காக்கு. அங்கே நனு பர்யாயேன சேவாயாம் நஸ்யாத்து. இல்லை ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சேவிச்சுட்டு போங்களே, இது யார் என்ன தடுக்கிறா? இந்த ஜருகண்டின்னுட்டு நமக்கு சொல்லும்பொழுது ஒன் ஆஃப்டர் தி அதர்னு லைன் கட்டின்ட்டு நிற்கிறோம் இல்லையோ, அந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு போங்களேன்னு சொன்னால், ஆஹா 2 பேரும் ஒரே சமயத்தில் தானே முழுமையாக சந்ததமும் அவருடைய திருவடியிலேயே தானே எங்களுடைய மனசுங்கிறது இருந்துருக்கு. இங்கே எங்கே இருந்து டேர்ன்ஸ் எடுத்துக்கிறது இல்லை? கிருதः त्वच्चरणयोः एव ஏகதானः மன விஸ்தாரः யாப்யாம். அதாவது கிருத त्वच्चरण ஏகதானயோः ஏகபதி ஸ்பிருதோஹோ ஆவயோஹோ கலிஹி ந ஸ்யாத். 2 பேருமே என்ன பண்ணுறோம்? கிருத त्वच्चरण, உன்னுடைய திருவடியில் ஏகதானம் அப்படின்னா ஒரே கோர்வையாக இருந்துட்டு இருக்கிறது. தாராவாகிகமாக உன்னுடைய திருவடியை தவிர மனசில் வேற எதையுமே வச்சுக்கல நாங்கள் 2 பேரும். ஆமாம், அப்படி இருக்கக்கூடிய எங்கள் 2 பேருக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு போட்டி இருக்கிறச்சு, சண்டை வந்துடாதோ இல்லையோ? அதாபஜே ஒரு குட்டி ஹியூமர் அந்த இடத்துல. அதாபஜே त्वा अखिल पूरुषोत्तमं गुणालयं पद्मकरेव लालसः अप्यावयोः अपि न स्यात्ங்கிறச்சே கிம் ந ஸ்யாத் வந்து அந்த அபிங்கிறது பிரஷ்னார்த்தக சப்தம் அந்த இடத்துல வராதோ இல்லையோ அப்படின்னு கேட்கறது. அப்பியாவயோஹோ ஏகபதி ஸ்பிருதோஹோ கலிர் ந ஸ்யாத் கிருதத்வச்சரண ஏகதானயோஹோ ஜகஜ்ஜனன்யாம் ஜெகதீஷ வைஷசம் ஸ்யாதேவ யத் கர்மணி ந சமீஹிதம் கரோஷி ஃபல்கு அபி உரு தீனவத்சலஹா ஸ்வேயேவ திருஷ்ணியே அபிரதஸ்ய கிம் தயா. எங்களுக்கு ஒன்றும் அவளை பற்றி அவளோட சண்டை கிடையாது, அம்பாளோட. ஜெகஜ்ஜனன்யாம் வைஷசம் விரோதா சியாதே இல்லை, இருந்துட்டு போட்டுமே, ஆனால் நீ எங்களுக்கு தான் ஜாஸ்தி பண்ணுற, அவளுக்கு ஒன்றும் இதில் வந்து பிரயோஜனம் கிடையாது. இது வேறு விதமாக இன்டர்பிரேட் பண்ணுறதுக்கு தான் அது. ஸோ பவத்துவா கலிஹி ததாபி பஜேயமேவ. இல்லை சண்டை வந்துருத்துன்னா என்ன, நீ இப்போ வந்து என்னை சேவிக்காத இருக்க போறியா, இல்லை என்னை ஸ்தோத்திரம் பண்ணாத இருக்க போறியா அப்படின்னு பகவான் கேட்டுவிட்டாருன்னா அதெல்லாம் முடியாது. நாங்கள் வந்து கண்டிப்பாக ஒன்று நமஸ்காரம் பண்ணித்தான் ஆவேன். இப்போ சேவிக்க தான் போகிறேன், ஒன்றை தான் மனசில் நினச்சிட்டே இருக்க போகிறேன். லக்ஷ்மியோடைய எங்களுக்கு விரோதம் வந்தாலும் வந்துட்டு போட்டோமே, இருந்துட்டு போட்டோம்.
அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. எந்த காரியத்தில் எங்களுக்கு இஷ்டம் இருக்கோ அதை செய்யத்தான் போகிறோம். ஆனால் நாங்கள் செய்கிற காரியம் லகுவாக இருந்தால் கூட நீ எங்களுக்கு ஏராளமாக அதுக்கு வந்து ஒரு ஒரு பொழியற எங்களுக்கு, அதாவது ஒரு அனுகிரகத்தை நீ வந்து துச்சமாக இருந்தாலும் நீ எனக்கு அனுகிரகத்தை வந்து ஏராளமாக கொடுக்குற. நாங்கள் செய்கிற காரியம் துச்சமாக இருக்கலாம், அதனால நீ எங்களுக்கு பண்ணுற அனுகிரகம் ரொம்ப ஏராளமாக இருக்குது. ஸோ வாட் டஸ் இட் சே? இது வந்து பக்ஷபாதம் தானே. எங்களிடத்துல உனக்கு வந்து ஒரு பெரிய பக்ஷபாதம் இருக்குங்கிறது புரியுறது. அவ கூடவே இருந்தா என்ன, இப்போ அவளால் எங்களுக்கு என்ன பிரயோஜனம் உனக்கு? நீ இங்கே இறங்கி வந்து எங்களுக்கு ஏராளத்தனத்தை கொடுக்குற, ஆனால் நீ அவ்வளோ ஒன்றும் பெருசாக அப்படி கண்டுண்டுல. இது வந்து ஒரு ஒரு பக்தனுடைய ஒரு ஒரு கண்ணோட்டம் தான், ஒரு பர்ஸ்பெக்டிவ் தான். அங்கே அம்பாளுக்கும் சுவாமிக்கும் வித்தியாசம் கிடையாது. அங்கே சக்தி மத்தோர அபேதா தான். அந்த எப்படி இப்போ சக்திக்கும் பரமேஸ்வரனுக்கும் நம்ம வந்து அபேதத்தை பார்க்குறோமோ அந்த மாதிரி ஸ்ரீங்கிறது சக்தி ஸ்வரூபம். அதே ஈஸ்வர தத்துவமாக இருக்கக்கூடிய விஷ்ணு, ரெண்டு பேருக்கும் அங்கே அபேதம். இது வந்து பக்தனுடைய ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து அப்படி தன்னை வசதி சொல்லிக்கிறது பக்தியில், அதுக்காக வர்றது, வேற ஒன்றும் இல்லை. ஸோ எங்களுக்கு நீ கொடுக்கறது, நாங்கள் பண்ணுறது உனக்கு ரொம்ப குறைச்சலாக இருந்தாலும் நீ எனக்கு நிறைய அனுகிரகம் பண்ணுற. அது என்ன மாணிக்க வாச்சகர் சொல்லுவார், தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை, சங்கரா யார்கோலோ சத்துரரும்பர். நான் வந்து ஒன்றை அடைஞ்சேன், என்ன நீ அடைஞ்ச. அதாவது ஐகாத்ம பாவத்தில் சொல்கிறார். அந்த சாயுஜ்ய பதவி வரும்பொழுது ரெண்டு பேரும் ஒன்றாயிட்டாங்கும் பொழுது சிவனோடு கலந்து அப்படிங்கிறோமோ இல்லையோ, அந்த சிவனோடு கலந்துங்கிறபொழுது தந்தது என் தன்னை, நான் என்ன கொடுத்தேன், அல்பனான எண்ணெய் உங்ககிட்ட கொடுத்தேன், கொண்டது உன் தன்னை, எனக்கு வாட் டிட் ஐ கெயின் இன் ரிட்டர்ன், ஒன்று நீ எனக்கு கொடுத்துட்ட சிவன். கொண்டது உன் தன்னை யார்கோலோ சதுரர். இப்போ யார் இதில் கிளவர் பர்சன் பாரு, ஐ காட் மோர் இன் த பார்கெயின் அப்படிங்கிறார். அதுதான் இந்த இடத்துல ஜகத் ஜனன்யாம், ஹே ஜெகதீஷ, ஹே ஜெகதீஷ, உலகத்துக்கே ஈஸ்வரனாக இருக்கக்கூடியவனே, இந்த உலகத்தை இயங்கும் சக்தி பகவான் விஷ்ணு. இந்த இடத்துல ஜகத் ஜனன்யாம் யத் கர்மணி நகா சமீஹிதம், எந்த காரியத்தில் எங்களுக்கு ஒரு ஆசை இருக்கோ, அதாவது மகாலட்சுமி செய்கிற அந்த காரியத்தையே நாங்களும் விரும்புகிறோம், நகா சமீஹிதம், நாங்கள் செய்யவும் விரும்புகிறோமே, அது ஜகஜனன்யாம் வைஷசம் ஏவ சியாது. அது என்னன்னா அம்பாளோட ஒரு ஜெகஜனனி, உலகத்திற்கே தாயாராக இருக்கக்கூடிய அவளிடத்தில் வைஷசம், வைஷசம்னா விரோதா சியாதேவ, விரோதமானது இருக்க தான் இருக்கும். அதில் ஐ கேனாட் டினை தட், வாஸ்தவம் தான். ஏன்னா ரெண்டு பேரும் பண்ணக்கூடிய காரியம் ஒன்றா தான் இருக்கு இங்கே. அதாவது தத்திர ஹேது எஸ்யாஹா கர்மணி நகா சமீஹிதம் இச்சா பவதி, ஏன்னா அவ செய்ய வேண்டிய அந்த சேவாங்கிற ஒரு காரியத்தை நாங்களும் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். நகா சமீஹிதம் இது காரணாது ஜெகஜனன்யா வைஷசம் சியாதேவ, இருக்கத்தான் இருக்கும். ஆனால் ததாபி இந்திர விரோதே மத்பக்ஷபாதவத் அத்ராபி தவ பக்ஷபாதா ஏவ சியாத் இத்தியாக. ஸ்ரீதர சுவாமி பூர்வபீடிகை இருந்தால் தான் நமக்கு இதெல்லாம் புரியும். அதாவது தத்துவம் புரியும். அர்த்தத்தை நம்ம ஏதோ ஒரு மேலோட்டமாக பார்த்துட்டு போயிடலாம். வாட் இஸ் அது, என்ன பிஹைண்ட் இட்டுங்கிறது புரிஞ்சுக்கணும்னா அவருடைய அவதாரிக்கே வேணும் நமக்கு. ஆனால் இந்திர விரோதம் பண்ணும் பொழுது என்னிடத்துல நீ பக்ஷபாத்தம் காமிச்சியோ இல்லையோ, அதுபோல மத்பக்ஷபாத்தம்ங்கிறது அவருக்கு, அதாவது பிருத்துவுக்கு ஒரு பாடம் புகட்டி அவருக்கு வந்து ஒரு அனுகிரகம் செய்யணுங்கிறதுக்காகவே இந்த ஒரு விளையாட்டை விளையாடினார் பகவான், இந்த ஒரு லீலை இல்லையா. ஸோ அந்த இந்திரனோட விரோதம் ஏற்படும் பொழுது இல்லை நான் அவனுக்கு நிறைய அனுகிரகம் பண்ணுறேன்னுட்டு நேரடியாக வந்து அவனுக்கு அனுகிரகம் பண்ணி அவனுக்கு நல்ல புத்தியை கொடுத்து மோட்சத்தை கொடுக்க போகிறார். ஏன்னா சனகாதிகள் வந்து அட்வைஸ் பண்ண போகிறார் இல்லையா. அதே போல இந்த பக்தியிலையும் அத்ராபிங்கிறச்ச இந்த பக்தியிலையும் எங்களுக்கு தான் உங்களுடைய பக்ஷபாத்தம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபல்கு அபி ஹே ஃபல்கு அபி உரு கரோஷி தீனவத்சலஹா துவம், தீனவத்சலஹா, தீன எளியோர்களிடத்தில் ஒரு பெரிய ஒரு அன்பை கொண்டவனாக இருக்கிறதுனால ஃபல்கு அபி மிக சிறிய காரியமாக இருந்தால் கூட உரு கரோஷி, நீ வந்து அதை
பெரிதாக பாவித்து அதுக்கு ஒரு பெரிய அனுகிரகம் செய்கிறாய். ஸோ துச்சமபி உரு பகு கரோஷி, நாங்கள் பண்ணுறது ஒரு துச்சமாக இருந்தால் கூட நீ இந்த தீனனாக இருக்கக்கூடிய தயாவானா இருக்கிறதுனால, எளியவர்களிடத்துல ஒரு பெரிய அன்பு காண்பிக்கிறவனாக இருக்கிறதுனால உரு கரோஷி ஏராளமாக அனுகிரகம் செய்கிறாய். அவன் என்ன பண்ணுறா, அவன் கூடவே உட்காந்துட்டுருக்கா லக்ஷ்மி. ஸ்வேவ திஷ்ணியே அபிரதஸ்ய தவ கிம் தயா. நீ அதாவது அந்த அந்த இடத்துல எப்படி அதை புரிஞ்சுக்கணும்னா, ஸ்வேவ திஷ்ணியங்கர்ச்சே ஸ்வே ஸ்வரூபே ஏவ ரதஸ்ய தவ தயா கிம் பிரயோஜனம். வைகுண்டத்தில் இருக்கும் பொழுது அவருடைய மனநிலை எப்படி இருக்குது, அப்படியே சுவாத்மானந்த பிரகாசத்தில் உட்கார்ந்துட்டுருக்கார். பிரம்மாத்தியானந்த சந்ததி, அந்த பிரம்மானந்தத்தில் உட்கார்ந்துட்டுருக்கார் அவர் பகவான் இல்லையா, யோக நித்திரையில் இருந்துட்டுருக்கார். அப்போது அம்பாள் அங்கே சேவிச்சுட்டுருக்கா. அதை பற்றி பிரயோஜனமே கிடையாது. கான்ஷியஸாக அவர் ஹீ இஸ் நாட் ஷோயிங் ஹிஸ் அட்டென்ஷன் டு தாயாரங்க. வேறஸ் இங்கே வரும் பொழுது மெனக்கெட்டு அவர் இவ்வுலகத்துக்கு இவனுக்கு அட்டென்ஷன் கொடுத்து ஒரு பெரிய அனுகிரகத்தை கொடுக்குறாரா இல்லையா. அங்கே எப்பொழுதுமே பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கும் பொழுது வைகுண்டத்தில் ஸ்வே திஷ்ணியே தன்னுடைய மகிமையில் தளச்சு நின்றுருக்க நீ. அதனால் அவளுக்கு லக்ஷ்மியினால், லக்ஷ்மியினுடைய ஒரு தயவுனாலேயோ அல்லது லக்ஷ்மியினுடைய சேவையினால் உனக்கு இப்போ என்ன ஆகணும், உனக்கு என்ன பிரயோஜனம் இருக்க போகிறது அந்த இடத்துல. ஏன்னா நீ உன்னுடைய ஸ்வரூப சுகத்தில் நீ லயிச்சு இருந்துட்டுருக்க. யூ ஆர் நாட் கான்ஷியஸ் ஆஃப் எனி திங் எல்ஸ் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். ஸோ அவளை விட எங்களுக்கு தான் இன்னும் அட்டென்ஷன் ஜாஸ்திங்கிறார். ஒரு சுவாரஸ்யமான வே ஆஃப் லுக்கிங் அட் இட். அதுதான் ஜெகத் ஜனன்யாம் ஜெகதீஷ வைஷசம் சியாதேவ யத்கர்மணி ந சமீஹிதம் கரோஷி பல்கு அபி உரு தீனவத்சலஹா ஸ்வே ஏவ திஷ்ணியே அபிரதஸ்ய. அபிரதஸ்ய அப்படியே ஈடுபட்டு இருக்கக்கூடிய நீ. திஷ்ணியம்னா தன்னுடைய மகிமை அல்லது திஷ்ணியம்னா தன்னுடைய ஸ்வஸ்வரூபம். அந்த ஸ்வஸ்வரூபத்திலேயே அபிரதஸ்ய லயித்து ஆனந்தப்பட்டு கொண்டிருக்க. அவளுடைய ஒரு பிரசன்ஸோ இல்லை வேற எதுவுமே உனக்கு அங்கே தென்படலை. அதனால கிம் தயா, அவளோட இருப்புனால உனக்கு இப்போ என்ன பிரயோஜனம் அங்கே. இங்கே வேற யூ மேக் அன் எஃபர்ட் டு கம் அண்ட் சீ அஸ். எல்லாம் இருக்கே. ஜெகத் ஜனன்யாம் ஜெகதீஷ வைஷசம் சியாதேவ யத் கர்மணி ந சமேஹிதம் கரோஷி பல்கு அபி உரு தீனவத்சலஹா ஸ்வயேவ திஷ்ணியே அபிரதஸ்ய கிந்தயா பஜந்தி அதத்வாம் அதையேவ சாதவா. இதனால தானே சாதுக்கள் உன்னை பஜிக்கிறாங்கிறார். பஜந்தி அதத்வாம் அதையேவ சாதவா வியுதஸ்த மாயா குண விப்ரமோதயம் பவத் பதானுஸ்மரணாத் திருதே சதாம் நிமித்தம் அந்யத் பகவன் ந வித்மஹே. உன்னுடைய திருவடியை நினச்சிக்கிறத தவிர வேற எதுவுமே என் மனசில் இல்லைங்கிற. ந வித்மஹே, எனக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியாது. பொறுமா. அத பிறகு ஆகையினால், அத அதையேவ இந்த மாதிரி அதங்கர்ச்சையே பிறகுன்னு ஒரு அர்த்தம், இல்லை ஆகையினால்னு எடுத்துக்கலாம் அந்த இடத்துல, இல்லை மேலும் ஃபர்தர். இதனால தானே அதையேவ முன்னாடி கூறின காரணங்கள்னால வியுதஸ்த மாயா குண விப்ரமோதயம் சாதவா பஜந்தி. சாதவா சாதுக்கள்லாம் என்ன பண்ணுறான்னா, எப்படி பஜிக்கிறான் உன்னை பஜிக்கும் விதம் எப்படி. வியுதஸ்த மாயா குண விப்ரம உதயம். மாயையினுடைய குணங்கள், அந்த குணங்களினுடைய விப்ரம, அதனுடைய அலைகள், என்னென்னலாம் மாறுதல்கள் உண்டோ அதனுடைய உதயம், இதெல்லாத்தையும் வியுதஸ்தம் மாயா அண்ட் இட்ஸ் கான்சிக்வன்சஸ் அத்தனத்தையும் உதறி தள்ளிட்டு எப்படி பஜிக்க முடியுமோ அப்படி பஜிக்கிறா ஒன்று. அவதாரிக்கையில் இங்கே பார்க்கல, ஒரு நிமிஷம். யதா துவம் தீனவத்சலஹா அதையேவ சாதவா நிஷ்காமாக அத ஞானானந்தரம். அதுதான் பார்த்தேன். அதங்கிறச்சு மேலும்ங்கிறத விட ஞானானந்தரம்னு போடுறார் ஸ்ரீதர சுவாமி இல்லையா. பிறகுன்னு அத ஆனந்தர்யார்த்தகான்னு ஒன்று இருக்குது. ஓம் ஓங்காரா அதசப்தஸ்ச கண்டம்பித்வா புரா யதா. அதாவது பிரம்மாவனுடைய கழுத்தை தொலைச்சுண்டு வெளியில் வந்த சப்தங்கள் ரெண்டு. ஒன்று ஓம்காரம், இன்னொன்று அதசப்தம். அதில் ரெண்டுமே உபவ் மாங்கலிக உபவும் பேர். ரெண்டுமே மங்களகரமான ஒரு வார்த்தைகள் ரெண்டுமே. அதனால் அதங்கிறதுக்கு அத சப்தானுசாசனம். அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசாங்கிறோம். அதஹா பிரம்ம ஜிக்ஞாசாங்கிற இடத்துல அதன நித்தியானத்து அந்த சாதன சதுஷ்டய அனந்தரம். அதஹா ஆகையினால் எதற்கு மோகம் நமக்கு அஜ்ஞானம் விலகுவதற்காக பிரம்மத்தை குறித்து ஒரு ஜிக்ஞாசாங்கிறோம். அந்த பதங்கள்லாம் வெரி வெரி
இம்பார்ட்டண்ட். இந்த இடத்துலையும் வந்து அதங்கிறதுக்கு ஞானானந்தரம், டு அண்டர்ஸ்டாண்ட் தட் ஞான கிடைச்ச பிறகு கூட உன்னுடைய திருவடியை நினைச்சுக்கிறா. ஆத்மாராமாஸ்து முனையா குருவந்தி உருக்கிரமே அஹைதுகீம் பக்திம்னோமா இல்லையா, அதை இங்கே கொண்டு வந்துக்கணும். அத ஞானானந்தரம், ஆத்ம ஜானம் வந்த பிறகும் அதையேவ, எதனால நீ தீனவத்சலன், நீ எளியோர்களுக்கு அன்பு காமிக்கிறங்கிறதுனால சாதுக்கள் எல்லாம் என்ன பண்றா, சாதவாக நிஷ்காமாக, சாதுனாலே காமம் இல்லாதவர்கள்னு விடுறார். இங்கே ஸ்ரீதர சுவாமி டிரான்ஸ்லேட் பண்ணுறச்சே வெறும்னா நல்லோர்கள் அல்லது பகவத் ஸ்மரணை இருக்கிறவர்கள் பாகவதர்கள்ங்கிறத விட நிஷ்காமாகன்னு விடுறார். வேற எந்த ஒரு ஆசையும் இல்லாதவர்களாக வியுதஸ்த மாயா குண விப்ரமம் யதா சியாது ததா பஜந்தி துவாம், உன்னை பஜிக்கிறார்கள். எவ்வாறு பஜிக்கிறார்கள், கதம் பூதம் துவாமுங்கிறதுக்கு இதை வந்து துவாமுக்கு அட்ஜெக்டிவாக எடுத்துட்டு விடுறார். சரி சரி. ஸோ வியுதஸ்த மாயையினுடைய குணங்கள், அந்த குணங்களினுடைய விப்ரமகான விலாசகா, தட் இஸ் த டிஃப்ரெண்ட் கிரேசஸ், அது ஒரு பரிமாற்றங்கள். மாயையினுடைய ஒரு இதுவே எப்படின்னா நம்மளை வந்து மோகிக்க வைக்கிறது தான் மாயை, நம்மளை பலவிதமான விஷயங்களை செய்ய வைக்கிறது தான் மாயை. ஆனால் அதையும் மீண்டு இதெல்லாம் பகவானுடைய மாயைன்னு நம்ம எப்போ புரிஞ்சுக்கிறோமோ அந்த ஞானத்துக்கு அப்புறம் இதெல்லாம் நடக்கும். அப்போ தான் அந்த அந்த விலாசம் தஸ்ய உதயங்கிறச்சே தஸ்ய காரியம், இது எல்லாமே வியுதஸ்த, அப்படி விலக்கி ஒன்றை வந்து பகவானாக மனசில் நினைக்கிறார்கள். இதெல்லாம் பகவானுடைய மாயை. இந்த மாயையினுடைய காரியங்கள் எல்லாத்தையும் மனசுல இருந்து விலக்கி பகவானை மாத்திரம் ஸ்வரூபமாக அந்த கிருஷ்ணதாரா மனசுல வச்சுட்டு இருக்கா சாதுக்கள். அப்படிப்பட்ட சாதவா பஜந்தி துவாம் பவத் பத அனுஸ்மரணாத் ரிதே சதாம் அந்யத் நிமித்தம் ந வித்மஹே. சாதுக்களுக்கு எப்படின்னா பவத் பத அனுஸ்மரணாத்து வினா அந்யது தேஷாம் நிமித்தம் பலம் ந வித்மஹா. எனக்கு வந்து அந்த சாதுக்களுக்கு உன்னுடைய திருவடியை நினைச்சுக்கிறத காட்டிலும் பவத் பத அனுஸ்மரணாது, அனுனாலே புனః மறுபடியும் மறுபடியும் நினைச்சுக்கிறதுங்கிறத விட ரிதே அதை தவிர்த்து அந்யது நிமித்தம் வேறு ஒரு காரணம், அதாவது இங்கே நிமித்தம்ங்கிறச்சே பலம்மா சொல்கிறோம். there is no other goal in their mind, வேறு ஒரு மார்க்கத்தை சதாம் ந வித்மஹே சாதுக்களுக்கு இருப்பதாக எனக்கு தெரியலையே, இதுதான் வசத்தின்னு நான் நினைக்கிறேன். பஜந்த்யத துவாம் அதையேவ சாதவா வியுதஸ்தமாயா குணவிப்ரமோதயம் பவத் பதானுஸ்மரணாத் திருதே சதாம் நிமித்தம் அந்யத் பகவன் ந வித்மஹே. மன்யே கிரம் தே ஜகதாம் விமோகினிம் வரம் விருணீஷ்வ இதி பஜந்தம் ஆத்தயத் வாசானுதந்தியா யதிதே ஜனோ அசிதா கதம் புனః கர்ம கரோதி மோகிதா. நீ இந்த வரம் விருணீஷ்வான்னு கேள்வி கேட்குறவாரு, ஒரு வார்த்தை சொல்கிறவாரு, ரொம்ப இனிமையான வார்த்தை, உலகத்தையே மயக்கிடுறது அந்த வார்த்தைங்கிறார். பஜந்தம், உன்னை பஜிக்கிறவன்ட்ட வரம் கேளு, வரம் விருணீஸ்வ அப்படின்னு நீ வந்து ஒரு எது ஆத்த கிரம், என்ன ஒரு வார்த்தையை நீ சொல்கிறியோ அது வந்து ஒரு பிரரோச்சனம் பிரலோபனம்ங்கிறார். நம்மளை வந்து தூண்டுறதுக்காக இருக்கக்கூடிய வார்த்தைன்னு நினைக்கிறேன். அப்படியே உலகத்தை மயக்கிடும்னு நினைக்கிறேன்னா, ஒருத்தன் வந்து இந்த வார்த்தைங்கிற கயத்தினால கட்டப்பட்டு எதையாவது கேட்டுட்டான்னா அதனால மோகிக்கப்பட்டு அவன் காரியத்தை செய்யறான்னு நினைக்கிறேங்கிறார். அதான் இட் இஸ் லைக் ஒன் பிரலோபனம்ங்கிறார். எது மன்யே கிரம் தே ஜகதாம் விமோகினிம் வரம் விருணீஸ்வ இதி பஜந்தம் ஆத்த எது துவம். ஸோ எது எந்த ஒரு பஜந்தம் பஜிக்கிறவனை, உன்னை நோக்கி பஜனை செய்பவன் யார் இருக்கானோ, ஒன்றை தியானம் பண்ணுறவன் பக்தி பண்ணுறவன், உன்னை நோக்கி பக்தி பண்ணுறவன் இடத்துல அவனை பார்த்து வரம் விருணீஸ்வ அப்படின்னு விதின் கோட்ஸ் இது வரம் கேளே அப்படிங்கிற எது அத்தன்னு கூறினாய், எதை நீ கூறினாயோ அந்த தே கிரம், அந்த உன்னுடைய வார்த்தையை ஜகதாம் விமோகினியும் மன்யே, இந்த உலகத்தை மோகிக்க வைக்கக்கூடிய ஒரு வார்த்தைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதனால மோகிக்கப்பட்டு ஒருவன் தேன தேன வாச்சா தந்தியா மோகிதா அசிதா ஜனஹா யதி மோகிதா
கதம் புனः கர்மா கரோதி, அதாவது இவன் இந்த இந்த வாக்குனால ஒருத்தன் வந்து கட்டப்பட்டவனாக இருந்தான் இல்லைன்னா அவன் எப்படி காரியத்தை செய்வான். இது அவனை மோகிக்க வைக்கிறதுக்காக தான் இருக்கணும் இந்த வரம் விரணீஸ்வங்கிறது. ஏன்னா ஜனங்கள் ஜனகா தே வாச்சா தந்தியா, தந்தி இந்த தந்திங்கிறோமே தமிழில், அது தந்தின்னு இந்த கயறு ஸ்ட்ரிங். ஸோ அந்த வாச்சா வாக்குங்கிற ஒரு கயறுனால கட்டப்படலைன்னா எதி அசிதா, சிதகான்னு தைக்கப்பட்டவன் அல்லது கட்டப்பட்டவன், பத்தகான்னு அர்த்தம். அசிதா கட்டப்படாதவனாக இருந்தான் தான், இல்லைன்னா படாதவனாக இல்லைன்னா அவனால் எப்படி கர்மாவை செய்ய முடியும். கதம் புனகா கர்ம கரோதி, அதாவது கட்டப்பட்டதுனால தான் அவன் வந்து காரியத்தை செய்கிறான். நீ வரங்கேளுங்கிற வரத்தை அவனும் கேட்டு தொலைக்கிறான். கேட்ட உடனே வந்து இந்த லோகத்து சுகமோ அந்த லோகத்து சுகமோ எத்தையோ கொடுத்து தொலைக்கிற. அதனால இப்போ என்ன ஆகிடுறது, நமக்கு திருப்பி திருப்பி ஒரு பாண்டேஜ் வந்துடுறதா. இதனால தான் மனுஷன் வந்து காரியம் பண்ணுறான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறார். வாச்சா தந்தியா, வாக்குங்கிற கயறுனால தே வாச்சா தந்தியா. ஸோ உன்னுடைய வார்த்தைங்கிற ஒரு கயறுனால எதி ஜனஹ அசிதா, ஒருவேளை ஜனஹ அயம் அசிதா அபத்தா சாத், கட்டப்படாதவனாக இருக்கலைன்னா எப்படி கதம் புனः கர்ம கரோதி, எப்படி அவனால் இந்த பலைஹி புனః பலைஹி மோகிதா சன்னு கதம் கர்ம கரோதி. இந்த பலங்கள்னால அவன் வந்து திருப்பி திருப்பி மோகிக்கப்பட்டு மயக்கப்பட்டு அதனால் அவன் வந்து வேலை செய்கிறான். ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சு செஞ்சு திருப்பியும் ஹி இஸ் அக்யூமுலேட்டிங் பேலன்ஸ் ஹியர். ஸோ வரைஹி பிரலோபனம் ச கிருபாலோகோ தவ அனுச்சிதம்ங்கிறார் ஸ்ரீதர சுவாமியினுடைய ஒரு இது லீடிங் என்னன்னா இந்த ஸ்லோகத்துக்கு, நீ தேவையில்லாத வரம் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு தூண்டி இது வந்து சரியில்லை உனக்கு, நீ கிருபாலு தயை காமிக்கணும், நீ தயை காமிக்கணும்னு சொல்லிட்டு வரம் விரணீஸ்வரன்னு கேட்டேன்னா நாங்கள் எல்லாத்தையும் கேட்டு வைப்போமே அப்புறம் இல்லை. ஆனால் அது வந்து உனக்கு சரியாங்கிற நான் உச்சிதம் தவ. அதனால நீ சொல்கிற வார்த்தை வந்து உலகத்தையே மோகிக்க வச்சுடுறது. அதில் மோகம் அடைஞ்சு ஒருவன் கேட்டுட்டான்னா அதனால தான் திருப்பி திருப்பி காரியத்தை செய்கிறான், இந்த உலகத்திலேயே உழண்டுன்னு இருக்கான். ஹி கோஸ் த்ரூ த சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் டெத். ஆச்சா, மன்யே கிரம் தே ஜகதாம் விமோகினீம் வரம் விரணீஸ்வ இது பஜந்தம் ஆத்தயத் வாசானுதந்தியா யதி தே ஜனோ அசிதः கதம் புனः கர்ம கரோதி மோகிதः. வாகீஷா யஸ்ய வதனே லக்ஷ்மீர் யஸ்ய ச வக்ஷசி யஸ்யாஸ்தே ஹிருதயே சம்விதிதம் த்ரிசிம்ஹம் அஹம் பஜே. சூப்பர். ரொம்ப நன்றி. நமஸ்காரம்.